அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஈரோடு புஞ்சை புளியம்பட்டியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு தொட்டிகள் தரமற்ற முறையில் கட்டப்படுவதாக கூறி கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வரும் நிலையில் அதிமுகவினர் பேருந்து நிலையம் அருகே உள்ளிட்ட இடத்திலும் போராட்டம் நடத்த முயற்சி மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் அவர்களை காவல்துறையினர் கைது செய்து வரும் காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், கூடுதல் விவரங்கள் என்ன? நிச்சயமாக வினிதா, அதாவது ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டி நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் நகராட்சி வணிக வளாகம் மற்றும் கழிவுநீர் சுத்திகரிப்பு தொட்டிகள் கட்டுமான பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில நகராட்சி வணிக வளாகம் கால்நடைத்துறைக்கு சொந்தமான மந்தை நிலத்தை ஆக்கிரமித்து கட்டப்படுவதோடு கழிவுநீர் சுத்திகரிப்பு தொட்டிகள் தரமற்ற முறையில் கட்டப்படுவதாக அதிமுக உட்பட பல்வேறு எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில இது சம்பந்தமாக இன்று கடையெடுப்பு மற்றும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. இதனையடுத்து இன்று காலை முதல் புஞ்சை புளியம்பட்டி நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் செயல்படும் பெரும்பாலான கடைகள் அடைக்கப்பட்டன. இதனிடையே கடையடைப்பிற்கு ஆதரவு தராமல் வழக்கம் போல் திறந்து வைக்கப்பட்டிருந்த கடைகளை அடைக்க வலியுறுத்தியாக வந்த புகாரின் பேரில் போலீசாருக்கும் அதிமுக நகர செயலாளருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து பஸ் நிலையம் பகுதியில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடுவதற்காக அதிமுக, பாஜக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் விவசாய சங்கங்கள் என சுமார் 60க்கும் மேற்பட்டோர் வருகை தந்தனர். அப்போது உண்ணாவிரத போராட்டத்திற்கு அனுமதி இல்லை என கூறி போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர். இதனால் உண்ணாவிரத போராட்டத்திற்காக வந்தவர்கள் கோரிக்கை தொடர்பாக கோஷமிட தொடங்கினர். இதனையடுத்து அனுமதியின்றி போராட்டத்தில் ஈடுபட்டதாக கூறி அவர்கள் அனைவரையும் போலீசார் கைது செய்து வேனில் ஏற்றினர். அப்போது போராட்டத்தில் ஈடுபட முயன்றவர்களில் ஒரு சிலர் வேனில் ஏற மறுப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட முயன்றதால் அவர்களை போலீசார் குண்டுகட்டாக தூக்கி கைது செய்தனர். இந்த சம்பவம் காரணமாக அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது. வினிதா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.